நியூஸ் ஃபர்ஸ்ட் சக்தி டிவி பிரதான செய்திகளின் தலைப்புச் செய்திகள். வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரதான செய்திகளின் தலைப்புச் செய்திகள். அரசாங்கத்திற்கு எதிராக ஐக்கிய தேசிய கட்சி கொண்டு வந்த நம்பிக்கையில்லா பிரேரணை தோல்வி. சாரதிகள் கடமைக்கு செல்லாமையினால் மாலை நேர அலுவலக ரயில்கள் ரத்து. இலங்கையின் அபிவிருத்தியை நேரில் கண்டு கொள்வதற்காக மீண்டும் நாட்டிற்கு விஜயம் மேற்கொள்ளுமாறு ஐநா செயலாளர் நாயகத்திற்கு ஜனாதிபதி கோரிக்கை. இந்திய நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் பதவிக்காக காங்கிரஸ் சார்பில் ஒருவரை தெரிவு செய்வதில் சிக்கல். இது பற்றிய விரிவான தகவல்கள் மற்றும் மேலும் பல உள்நாட்டு வெளிநாட்டு செய்திகளோடு கலையகத்தில் கோகுல் மற்றும் தாரணி. நன்றி ரசூல். வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகள். தொடர்பான விரிவான செய்திகள். அரசாங்கத்திற்கு எதிராக ஐக்கிய தேசிய கட்சியினால் சமர்ப்பிக்கப்பட்ட நம்பிக்கையில்லா பிரேரணை 94 மேலதிக வாக்குகளால் தோற்கடிக்கப்பட்டுள்ளது. இந்த நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு ஆதரவாக 57 வாக்குகளும் எதிராக 151 வாக்குகளும் அளிக்கப்பட்டன. இலங்கையில் போதைப்பொருள் பாவனை மற்றும் விநியோகத்தை ஒழிப்பதற்கு அரசாங்கம் செயற்பாடுகளை முன்னெடுக்கவில்லை என குற்றம் சாட்டி ஐக்கிய தேசிய கட்சியினால் இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. இந்த நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு உள்ளிட்ட ஆளும் கட்சி உறுப்பினர்கள் எதிராக வாக்களித்தனர். ஐக்கிய தேசிய கட்சி, தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பன நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு ஆதரவாக வாக்களித்தன. அத்துடன் பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகம் ஏ ஸ்ரீரங்காவும் நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு ஆதரவாக வாக்களித்தார். நம்பிக்கையில்லா பிரேரணை மீதான விவாதத்தின் போது பாராளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்களை தொடரும் செய்திகளில் எதிர்பாருங்கள். நம்பிக்கையில்லா பிரேரணையின் போது தேசிய சுதந்திர முன்னணி செயற்பட்ட விதம் தொடர்பில் மக்கள் விடுதலை முன்னணி உள்ளிட்ட சில அரசியல் கட்சிகள் விமர்சித்துள்ளன. முள்ளந்தண்டு இல்லாமையே இதன் மூலம் வெளிப்படுகிறது. ஒரு புறம் அமைச்சு பதவி அவசியம், அதன் சலுகைகளை அனுபவிக்கின்றனர். மறுபுறம் அரசாங்கத்திற்கு அபகீர்த்தி ஏற்படும் நிலையில் அரசாங்கத்திற்கு எதிராக பாரிய மக்கள் அலை ஏற்படுவதனை தடுக்க முற்படுகின்றனர். அதிகாரம் இழக்கப்படுவதனை தடுக்கும் வகையில் இவ்வாறே மக்களுக்கு கேலியான கருத்துக்களை கூறி வருகின்றனர். கேசினோ தொடர்பிலான அமைச்சரவை பத்திரத்தின் போது அதனை காண்பிக்கவில்லை, பின்னர் பொய்யாக வெளியே வந்து விமர்சிக்கின்றனர். கடந்த காலங்களில் நிதி அமைச்சின் செயலாளரை விமர்சித்தார். உண்மையில் நிதி அமைச்சை நிர்வகிப்பது செயலாளர் அல்ல, அது சார்ந்த அமைச்சரே அதற்கு பொறுப்பானவர். அதற்கு பொறுப்பான அமைச்சர் ஜனாதிபதியே. எனவே நிதி அமைச்சரை விமர்சிக்க அவருக்கு முள்ளந்தண்டு இல்லை. எனினும் செயலாளரை விமர்சிக்கிறார். விமல் வீரவங்ச, பிபி ஜெயசுந்தர உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரை விமர்சிக்கிறார். எனினும் அரசாங்கத்தில் அதற்கு பதில் இல்லை. யாருடைய திரைக்கதை வசனம், யாருடைய வழிகாட்டல் என்பது தெளிவாகிறது. அமைச்சர்மார் கூட ஒரு குரூப்பா செப்பரேட்டா இருக்கிறாங்க. என்ன சரி வந்தா இந்த அரசாங்கத்துக்கு விரோதமாக வாக்களிக்கிற நிலைமையில அரசாங்கத்துக்கு விரோதமாக இருக்கிறாங்க. அப்ப இன்றைக்கு விமல் வீரவன்சே பாருங்க, அவர் அனௌன்ஸ் பண்றாரு. எப்படி அனௌன்ஸ் பண்றாருன்னு சொன்னா, இந்த நோ கான்ஃபிடன்ஸ் மோஷனுக்கு நாங்க வாக்களிக்க மாட்டோம். அரசாங்கத்துக்கும் இல்ல, ஒப்போசிஷனுக்கும் இல்ல. அப்ப விமல் வீரவன்ச ஆணும் இல்ல, பெண்ணும் இல்ல, ரெண்டுக்கும் இல்லாத ஒரு ஆள். இது அரசாங்கத்தால விமல் வீரவன்சைக்கு கொடுத்திக்க ஒரு கான்ட்ராக்ட். இப்ப நீங்க பாத்தீங்க, ஏராவூர்ல சகோதரர் ரவுஃப் ஹக்கீம் என்ன பேசினாரு? காலம் நெருங்கிட்டு, இந்த அரசாங்கத்தை புறக்கணிக்கிறது காலம் நெருங்கிட்டு சொல்றாரு. சொல்லி போட்டுட்டு இன்று பேப்பருக்கு சொல்றாரு, யூஎன்பி இந்த மாதிரி நோ கான்ஃபிடன்ஸ் எல்லாம் கொணரக்கூடாது, நாங்க அரசாங்கத்தை பாதுகாப்போம். ஏற்கனவே பேசினதை திரும்ப திரும்ப ஆட்களை போட்டு கன்ஃபியூஸ் பண்றாரு. ஆனா இதே நேரத்தில் மக்கள் நினைச்சிடக்கூடாது, ஹக்கீம் பேசுறது தான் முஸ்லீம் வாய்ஸ் இல்ல. ஹக்கீம் முஸ்லீம் வாய்ஸ பேசல, அவருடைய செல்ஃபிஷ் பாயிண்ட தான் பேசுறாரு. அவருடைய பொசிஷனை பாதுகாக்கிற பாயிண்ட் மட்டும் தான் அவர் பேசுறாரு. இல்லாம இது
இதேவேளை அரசாங்கத்தின் பங்காளி கட்சிகளில் ஒன்றான ஜாதிக ஹேல உரிமைய இன்றைய வாக்களிப்பில் கலந்து கொள்ளவில்லை. இது தொடர்பில் விளக்கம் அளிப்பதற்காக இன்று ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை அந்த கட்சி ஏற்பாடு செய்திருந்தது. இந்த பிரேரணையில் உள்ள சில விடயங்களை முதற் தடவையாக இந்த நாட்டிற்கு தெளிவுபடுத்தியது ஜாதிக ஹெல உரிமைய என்பதனை கூற வேண்டும். இது தொடர்பில் ஐக்கிய தேசிய கட்சிக்கு எந்த அளவு உரிமை உள்ளது என்பதனை நான் கேட்க விரும்புகின்றேன். அது ஒரு பாரிய பிரச்சனையாகும். இதனை காரணம் காட்டி ஹெரோயினை இந்த நாட்டிற்கு அறிமுகப்படுத்தி பயங்கரவாதத்தை வலுப்படுத்திய ஜனநாயகமற்ற ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஆட்சி அமைக்க நாம் சந்தர்ப்பம் வழங்க மாட்டோம். இது இல்லாத ஒழிக்க முடியாத விடயம் அல்ல. பாரத லட்சுமண் பிரேமச்சந்திர கொலை செய்யப்பட்ட சந்தர்ப்பத்தில் நாட்டில் போதைப் பொருட்கள் 2 வாரங்களுக்கு காணாமற் போனது. ஒரே தடவையில் அவ்வாறு காணாமற் போவதென்றால் போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த முடியும் என்பது தெரிகிறது. රටේ මත්කුඩු එක පාටම සති කීපයකට අතුරුදහන් වුණා. හිඟයක් ඇති වෙලා සම්පූර්ණයෙන්ම මත්කුඩු අතුරුදහන් වෙලා ගියා. ඉතින් ඒ කියන්නේ මේක අවශ්‍ය නම් පාලනය කරන්න පුළුවන් දෙයක්. யாழ் பல்கலைக்கழகத்தின் அனைத்து பீடங்களுக்குமான கல்வி நடவடிக்கைகள் கடந்த 14ஆம் தேதி தொடக்கம் 20ஆம் தேதி வரை இடைநிறுத்தப்பட்டிருந்த நிலையில் இன்று பல்கலைக்கழகம் மீண்டும் திறக்கப்பட்டது. இன்று கைலாசபதி அரங்கில் ஒன்று கூடிய மாணவர்கள் யுத்தத்தின் போது உயிரிழந்த தமது உறவுகளை நினைவு கூர்ந்து விளக்கேற்றி அஞ்சலி செலுத்தினர். இதேவேளை அனாமதேய துண்டு பிரசுரங்கள் மூலம் அச்சுறுத்தல்கள் விடுக்கப்படுவதால் நாளையும் நாளை மறுதினமும் பல்கலைக்கழக விரிவுரைகளை புறக்கணிக்க உள்ளதாக பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் அறிவித்துள்ளது. யுத்தத்தின் போது உயிரிழந்த தமது உறவுகளை நினைவு கூர்ந்து அஞ்சலி செலுத்தப்பட்ட இந்த நிகழ்வில் பல்கலைக்கழக மாணவர்கள், பேராசிரியர்கள், விரிவுரையாளர்கள் மற்றும் ஊழியர்கள் உள்ளிட்ட பெருந்திரளானோர் கலந்து கொண்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். இதேவேளை ஏனைய பல்கலைக்கழகங்களுக்கு விடுமுறை வழங்காத நிலையில் தமக்கு விடுமுறை வழங்கப்பட்டமை ஏன் என யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் இதன்போது கேள்வி எழுப்பியுள்ளனர். யாழ் பல்கலைக்கழக வளாகத்தில் விரிவுரையாளர்கள் மற்றும் மாணவர்களுக்கு அச்சுறுத்தல் விடுக்கும் வகையில் சுவரொட்டிகள் கடந்த காலங்களில் ஒட்டப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை பல்கலைக்கழக மாணவர்களான தமக்கு அனாமதேய துண்டு பிரசுரங்கள் மூலம் தொடர்ந்து அச்சுறுத்தல்கள் விடுக்கப்படுவதாக குறிப்பிட்டு நாளையும் நாளை மறுதினமும் விரிவுரைகளை புறக்கணிக்க உள்ளதாக மாணவர் ஒன்றியம் தெரிவித்துள்ளது. இந்த விடயத்தை பல்கலைக்கழக மாணவ ஒன்றியம் கடிதம் மூலம் தமக்கு அறிவித்துள்ளதாக யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் வசந்தி அரசரத்னம் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு கூறினார். அடுத்து கிரைம் வாட்ச். பம்பலப்பிட்டி பிரதேசத்தில் அமைந்துள்ள பிரபல பாடசாலை ஒன்றின் ஆசிரியர் ஒருவர் தமது தங்குமிடத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். போலீஸ் அவசர அழைப்பு பிரிவுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் நேற்றிரவு குறித்த ஆசிரியர் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்த ஆசிரியரின் மனைவி நேற்றிரவு தொலைபேசி அழைப்பு ஒன்றை ஏற்படுத்தியிருந்த நிலையில் அதற்கு அவர் பதில் வழங்கியிருக்கவில்லை. மனைவியின் தகவல்களுக்கு அமைய பாடசாலையின் ஆசிரியர் ஒருவர் தங்குமிடங்களை பரிசோதிக்க சென்ற போதே அவர் உயிரிழந்துள்ளதை கண்டுள்ளார். கடந்த செவ்வாய்க்கிழமை அவர் கையொப்பமிட்டிருக்கவில்லை. அதற்கமைய அவர் விடுமுறையில் சென்றுள்ளதாக அனைவரும் உணர்ந்திருக்கின்றனர். இரவு 11 மணிக்கு சார் வந்து பார்வையிடும் போது அவர் உயிரிழந்திருந்ததனை கண்டுள்ளார். අවුරුදු 15 තිස්සේ අපේ ක්ලබ් එකත් එක්ක සෙල්ලම් කරලා තියෙනවා. තම දක්ෂ ක්‍රීඩක 37 வயதான உயிரிழந்த ஆசிரியர் குளியாப்பிட்டிய பிரதேசத்தை சேர்ந்தவர். கடந்த திங்கட்கிழமையும் புதல்வர்களுடன் கதைத்தார். ஒவ்வொரு நாள் காலையிலும் 7:30க்கு அவர்களுடன் கதைப்பார். ஆனால் செவ்வாய்க்கிழமை கதைக்கவில்லை. அதனால் தேடி பார்த்தோம். யாராவது எதனையும் செய்தார்களோ தெரியவில்லை. கோட்டை நீதவான் பிரேத பரிசோதனைகளை மேற்கொண்ட பின்னர் சடலம் பிரேத அறைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. இலங்கையின் அபிவிருத்தியை நேரில் கண்டுகொள்வதற்காக மீண்டும் ஒருமுறை நாட்டுக்கு விஜயம் மேற்கொள்ளுமாறு ஐக்கிய நாடுகளின் செயலாளர் நாயகம் பான் கி மூனிடம் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கோரிக்கை விடுத்துள்ளார். சீனாவில் நடைபெற்ற ஆசியாவின் உள்ளக விவகாரங்கள் மற்றும் நம்பிக்கையை கட்டியெழுப்புவதற்கான செயற்பாடுகள் தொடர்பான மாநாட்டில் கலந்து கொண்ட ஜனாதிபதி ஐக்கிய நாடுகளின் செயலாளர் நாயகத்தை சந்தித்த போதே இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார். அத்துடன் இலங்கையின் அபிவிருத்தி செயற்பாடுகள் குறித்து ஐநா செயலாளர் நாயகத்தை
ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச விரிவாக தெளிவுபடுத்தியதாக ஜனாதிபதி பேச்சாளர் மற்றும் சர்வதேச ஊடக பிரிவு குறிப்பிடுகிறது. இது தவிர கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் பரிந்துரைகள் தொடர்பாகவும் தெளிவுபடுத்திய ஜனாதிபதி அவற்றுள் 30% பரிந்துரைகள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த பரிந்துரைகளில் உள்ளடக்கப்பட்டுள்ள காணி உரிமைகள் தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு கால அவகாசம் தேவைப்படுவதாக ஜனாதிபதி எடுத்து கூறியுள்ளார். யுத்த கால பகுதியில் இடம்பெற்ற சில சம்பவங்கள் குறித்து முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் தொடர்பில் உள்ளக பொறிமுறை ஒன்றை முன்னெடுப்பதற்கு இலங்கை அர்ப்பணிப்புடன் இருப்பதாகவும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஐநா செயலாளர் நாயகத்தின் கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளார். சர்வதேச விசாரணையானது இலங்கை மக்களின் கண்ணோட்டத்தில் அனுகூலமாக அமையாது என சுட்டிக்காட்டியுள்ள ஜனாதிபதி ஐநா மனித உரிமைகள் பேரவையில் நிறைவேற்றப்பட்டுள்ள பிரேரணையின் 2ஆம் மற்றும் 10ஆம் பரிந்துரைகளில் காணப்படுகின்ற பரஸ்பரங்களையும் எடுத்துக் கூறியுள்ளார். கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துவதற்காக ஜனாதிபதி வழங்கிய தலைமைத்துவத்தை இதன்போது பான் கி மூன் பாராட்டியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை சீனாவின் ஷாங்காய் நகரில் இடம்பெற்ற ஆசியாவின் உள்ளக விவகாரங்கள் மற்றும் நம்பிக்கையை கட்டி எழுப்பும் செயற்பாடுகள் தொடர்பான 4வது மாநாட்டில் ஜனாதிபதி உரை நிகழ்த்தினார். 16வது இந்திய நாடாளுமன்றத்தின் எதிர்க்கட்சி தலைவராக பதவி வகிக்கப் போவது யார்? காந்தி குடும்பத்தவர்களின் ஆதிக்கத்தின் கீழுள்ள காங்கிரஸ் கட்சியிலிருந்து இந்த முறை இந்திய நாடாளுமன்றத்திற்கான எதிர்க்கட்சி தலைவர் தெரிவு செய்யப்படுவதில் சிக்கல் நிலை தோன்றியுள்ளது. நிறைவடைந்த இந்திய நாடாளுமன்ற தேர்தலில் மொத்த ஆசனங்களில் குறைந்தபட்சம் 10% ஆசனங்களையேனும் கடந்த முறை ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் கட்சி கைப்பற்றாமை குறிப்பிடத்தக்கது. அண்மையில் நிறைவடைந்த இந்திய நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி தனித்து 282 ஆசனங்களையும் அதன் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 336 ஆசனங்களையும் பெற்று அமோக வெற்றி எட்டியிருந்தது. எனினும் இந்த தேர்தலில் ஆளும் கட்சியாக இருந்த காங்கிரஸ் தனித்து 44 ஆசனங்களையும் அதன் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி 59 ஆசனங்களை மாத்திரமே பெற்று படுதோல்வி அடைந்தது. தமிழக முதல்வர் ஜெயலலிதா ஜெயராம் தலைமையிலான அதிமுக 37 ஆசனங்களையும் மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸ் 34 ஆசனங்களையும் ஒடிசா முதல்வர் ஸ்ரீ நவீன் பட்நாயக் தலைமையிலான பிஜு ஜனதா தளம் 20 ஆசனங்களையும் பெற்றிருந்தன. 1998ஆம் ஆண்டு மறுசீரமைக்கப்பட்ட இந்திய பாராளுமன்ற சட்டத்திற்கு அமைய மொத்த ஆசனங்களான 543 ஆசனங்களில் குறைந்தபட்சம் 10% ஆசனங்களை பெறும் கட்சியை சேர்ந்தவரை எதிர்க்கட்சி தலைவராக பதவி வகிக்க முடியும். எனினும் இம்முறை நடைபெற்ற இந்திய நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியை தவிர்த்து எந்தவொரு கட்சியும் குறைந்தபட்சம் 10% ஆசனங்களையும் தனித்து பெறாமையால் பிரதான எதிர்க்கட்சியாக நாடாளுமன்றத்தில் செயற்பட உள்ள கட்சி தொடர்பில் சிக்கல் நிலை ஏற்பட்டுள்ளது. தமிழக முதல்வர் ஜெயலலிதாவின் அதிமுகவும் மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜியின் திரிணாமுல் காங்கிரசும் 71 ஆசனங்களுடன் கூட்டணி ஒன்றை அமைத்து எதிர்க்கட்சி தலைவர் பதவியை பெறுவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு வருவதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அதிமுக மற்றும் திரிணாமுல் காங்கிரஸ் கூட்டணி அமைக்கப்பட்டால் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி பிரதான எதிர்க்கட்சியாக செயற்பட முடியாத நிலை உருவாகும் என அரசியல் அவதானிகள் தெரிவித்துள்ளனர். எனினும் 20 ஆசனங்களை தன்னகத்தை கொண்ட ஸ்ரீ நவீன் பட்நாயக்கின் பிஜு ஜனதா தள கட்சி தனது ஆதரவு நிலைப்பாடு தொடர்பில் தொடர்ந்தும் மௌனம் சாதித்து வருகிறது. நிலவும் அரசியல் நெருக்கடி நிலையின் கீழ் காந்தி குடும்பத்தவர்களின் ஆதிக்கத்தின் கீழ் உள்ள காங்கிரஸ் கட்சியில் இருந்து நாடாளுமன்றத்திற்கான எதிர்க்கட்சி தலைவர் தெரிவு செய்யப்படுவதில் சிக்கல் நிலை தோன்றியுள்ளது. எவ்வாறாயினும் காங்கிரஸ் தலைவி சோனியா காந்தியும் துணைத் தலைவர் ராகுல் காந்தியும் எதிர்க்கட்சி தலைவர் பதவியை வகிக்கப் போவதில்லை என தீர்மானித்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. 9 தடவைகள் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் நாடாளுமன்றத்துக்கு தெரிவான முன்னாள் அமைச்சரான கமல்நாத் எதிர்க்கட்சி தலைவராக செயற்படுவார் என காங்கிரஸ் காரிய கமிட்டி கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் அதிமுக மற்றும் திரிணாமுல் காங்கிரஸ் கூட்டணி அமைக்கப்படுமாயின் இவற்றுள் ஏதேனும் ஒரு கட்சியை சேர்ந்த உறுப்பினர் ஒருவரை 16வது லோக்சபாவின் எதிர்க்கட்சி தலைவராக நியமிக்கப்படுவதற்கான சாத்தியங்கள் உள்ளன. இதேவேளை ஈழத் தமிழர்களின் விவகாரத்தில் காங்கிரஸை போன்று செயற்பட வேண்டாம் என மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வை கோபாலசுவாமி நரேந்திர மோடியிடம் வலியுறுத்தியுள்ளார். மக்களவைத் தேர்தலில் அமோக வெற்றியீட்டிய பாரதிய ஜனதா கட்சிக்கு பாராட்டு தெரிவிக்கும் நோக்கில் நேற்று முன்தினம் டெல்லியில் நரேந்திர மோடியை சந்தித்த போதே அவர் இதனை தெரிவித்தார். இலங்கை தமிழர்களின் நலனில் அக்கறையாக இருப்பேன் என பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் பிரதமராக தெரிவு செய்யப்பட்டுள்ள நரேந்திர மோடி இந்த சந்திப்பின் போது உறுதியளித்துள்ளதாகவும் இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. மோடி அவர்கள் இந்தியாவின் முன்னணி மாநிலமான குஜராத் மாநிலத்தை 4 முறை முதலமைச்சராக இருந்து ஆட்சி செய்து அந்த மாநிலத்தை 29 இந்திய மாநிலங்களிலே முதல் தர மாநிலமாக மாற்றிய
சிறந்த நிர்வாகியும் தலைவரும் ஆவார். அவருக்கு குடும்பக்கு வந்து அலரி மாளிகைக்கு வந்து கோப்பை குடித்து டிவிஷன் படிக்க வேண்டிய தேவை கிடையவே கிடையாது. அப்படியே நிலைமைக்கு தார நிலைமைக்கு போடி தலைவிட வேண்டாம், நடத்திவிட வேண்டாம் என்று கூறி வைக்கிறோம். அரசாங்கத்துக்கு எதிராக ஐக்கிய தேசிய கட்சியினால் சமர்ப்பிக்கப்பட்ட நம்பிக்கையில்லா பிரேரணை 94 மேலதிக வாக்குகளால் தோற்கடிக்கப்பட்டுள்ளது. நம்பிக்கையில்லா பிரேரணை மீதான விவாதத்தின் போது பாராளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் அடுத்து. ත්‍රස්තවාදයට වඩා මේක භයානක තර්ජනයක් සහ අභියෝගයක්. අද අපේ රටේ අපේ රටට සමාජයට பயங்கரவாதத்தை விடவும் இது பாரதூரமான மற்றும் பாரிய சவாலாக காணப்படுகிறது. இதனால் எமது நாட்டு சமூகத்துக்கு பாரிய பாதிப்புகள் உண்டு. எனவேதான் ஐக்கிய தேசிய கட்சியினால் இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை சமர்ப்பிக்கப்பட்டது. இந்த நம்பிக்கையில்லா பிரேரணையால் எமது நாட்டுக்கு அபகீர்த்தி ஏற்படுவது இந்த அரசாங்கத்தினால் தான் எமது நாட்டுக்கு அபகீர்த்தி ஏற்பட்டுள்ளது. இலங்கையில் வருடம் ஒன்றுக்கு ஹெரோயின் 1000 கிலோகிராமுக்கான கேள்வி அதிகரித்துள்ளது என்பது உறுதிப்படுத்தப்படுகிறது. ලංකාවේ හෙරෝයින් ඉල්ලුම දැන් කිලෝග්‍රෑම් 1000ක් වසරකට ඒ මට්ටමට වැඩි වෙලා තියෙනවා කියලා ආපහු සාතික වෙනවා. අපේ විවෘත ආර්ථිකය ආරම්භ කරපු 1978 ආරම්භ වෙනකොට 1978 ஆண்டு நமது நாட்டில் திறந்த பொருளாதார கொள்கை ஆரம்பிக்கப்பட்ட பின்னர் 1980 ஆண்டு முதல் போதைப் பொருள் கொண்டு வரப்பட்டது. 1980 ஆண்டுகளில் தெற்காசிய நாடுகள் ஒன்றிணைந்து இணக்கப்பாடு ஒன்றுக்கு வந்தார்கள். அந்த இணக்கப்பாட்டில் இலங்கை கச்சாத்திட்டுள்ளது. குறைபாடுகள் இல்லாமல் இல்லை. இது சர்வதேச மட்டத்தில் காணப்படுகின்ற பிரச்சனையாகும். මේක ගෝලීය ප්‍රශ්නයක්. අපිට එන එකම හැඟීම තමයි අද රාජ්‍ය අනුග්‍රහය මත ராஜ்ய ஆசீர்வாதே மත 3 வருடங்களில் போதைப் பொருளை இல்லாது செய்வோம் என்று கூறிய விடயம் எவ்வாறு போனாலும் அரசாங்கத்தின் பூரண ஒத்துழைப்புடன் போதைப் பொருள் விநியோகம் இடம்பெறுகின்றது என்பது இன்று வெளிப்படையான விடயமாக இருக்கின்றது. போதைப் பொருளுக்கு முற்றுப்புள்ளி என்று கூறினாலும் கசக்கின்ற அளவுக்கு நாட்டில் போதைப் பொருள் இருக்கின்றது. ஆசீர்வாதය ලැබෙනවා කියන එක අද එලිපිටිම දකින්නට තිබෙන සාධකයක්. ඒ නිසා මතට තිත ගැන කොච්චර කතා කරත් අද තිතටම කුඩු ටික නම් තියෙනවා. විපක්ෂයට හරයාත්මක කරුණක් නැහැ. அரசாங்கத்தின் மீது தாக்குதல் மேற்கொள்வதற்கு எதிர்க்கட்சிக்கு போதுமான காரணங்கள் இல்லை. இது சர்வதேச ரீதியாக காணப்படுகின்ற பிரச்சனை. பயங்கரவாதம் நிலவுகின்ற நாடுகளில் அதிகமாக போதைப் பொருள் விநியோகம் இடம்பெறுகிறது. ஆப்பிரிக்க நாடுகளிலும் மத்திய கிழக்கு நாடுகளிலும் ஆசிய நாடுகளிலும் போதைப் பொருள் விநியோகம் அதிகமாக காணப்படுகிறது. දකුණු අප්‍රිකානු රටවල් ගන්න ඒත් එහෙමයි. මැද පෙරදිගත් එහෙමයි. ආසියාවෙත් එහෙමයි. රටේ එක පැත්තකින් සංවර්ධනය ගැන කතා කරනකොට අනිත් පැත්තෙන් நாட்டில் அபிவிருத்தி என்று ஒரு புறம் கதைக்கின்ற போதும் மறுபுறத்தில் போதைப் பொருள் சிறந்த முறையில் அபிவிருத்தி அடைந்திருக்கிறது. அதனால் தான் கெசினோ என்பன நாட்டுக்கு வருகின்றன. பாராளுமன்றத்தில் இந்த பிரதிநிதிகள் கதைக்கின்ற போது என்ன இவர்கள் கதைக்கின்றார்கள் என்று இன்று மக்கள் அவதானிக்கிறார்கள். நாங்கள் நியமித்த பிரதிநிதிகள் போதைப் பொருளை இல்லாது செய்வதற்கு பாராளுமன்றத்தில் தீர்மானம் எடுக்க வேண்டும் என்று மக்கள் சிந்திக்கின்றனர். මොනවද මේ කතා කරන්නේ? මේ මත්වදුර නසන්න අපි තීන්දුවක් ගන්න ඕනේ මේ පාර්ලිමේන්තුවේ කතා කරලා. ඒකයි වෙන්න. අද මේ විශ්වාස භංගය තුල போதைப் பொருள் இலங்கைக்கு கொண்டு வருதல் மற்றும் விநியோகம் தொடர்பில் இந்த நம்பிக்கையில்லா பிரேரணையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தொடர்பில் கதைத்த உறுப்பினர்கள் சிறு பிள்ளைகள் போன்று கதைக்கின்றார்கள். குடு என்பது நேற்றுதான் இலங்கைக்கு அறிமுகப்படுத்தப்பட்டதாக இவர்கள் கதைக்கின்றனர். හිල් පොල් කට්ටෙන් නාවල අද උදේම ගෙනල්ලා පාර්ලිමේන්තුවේ පුටුවේ වාඩි කරපු තොත් බබුවයි. මේගොල්ලන් හිතේ කුඩු කියන එක මේ ඊයේ තමයි ලංකාවට අඳුරගත්තේ කියලා. அதிகாரத்தை பகிர்வோம் நாட்டை கட்டியெழுப்புவோம் அமைப்பு இன்று ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தது. அங்கு கருத்து வெளியிட்ட ஜனநாயக மக்கள் முன்னணியின் தலைவர் மனோ கணேசன், மோடி அரசாங்கமா இருக்கலாம் அல்லது காங்கிரஸ் அரசாங்கமா இருக்கலாம், இந்திய நாட்டுக்கு வளையக்கூடிய அந்த உறுதிமொழிகளை இலங்கை அரசாங்கம், அந்த கடப்பாடுகளை இலங்கை அரசாங்கம் நிறைவேற்றி காட்ட வேண்டும். 17 திருத்தத்தையும் அதுபோல் உருவாக்கக்கூடிய வடமாகாண சபையும் 7 மாகாண சபைகளுக்கு உரிய அந்த அதிகாரங்கள் முழுமையாக வழங்கிட வேண்டும். இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை முழுமையாக அமல்படுத்த வேண்டும். அதிகார பரவலாக்கல் சம்பந்தமாக இலங்கை அரசாங்கம் இந்திய அரசாங்கத்துக்கு உலகத்துக்கும் உறுதிமொழி வழங்கியிருக்கிறது. அந்த உறுதிமொழி நிறைவேற்ற வேண்டும். நிறைவேற்ற மூலமாகத்தான் இலங்கையில் வாழக்கூடிய தமிழ் மக்களுக்கும் முஸ்லிம் மக்களுக்கும் நியாயத்தை வழங்கிட முடியும். யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்வாதார தொழில்களை மேம்படுத்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவசியமானது. கிளிநொச்சி பொதுச்சந்தை வியாபாரிகள் தமது வியாபார நடவடிக்கைகளை மேற்கொள்வதில் பல்வேறு இடர்பாடுகளை எதிர்நோக்கி வருவதாக நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவிக்கின்றனர்.
கிளிநொச்சி பொது சந்தையில் தற்காலிக கட்டடங்களிலேயே வியாபார நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அங்கு இடவசதியின்மை காணப்படுவதாகவும் குறிப்பிட்டு சில வியாபாரிகள் இன்று மனு ஒன்றை மாவட்ட அரசு அதிபருக்கு கையளித்துள்ளனர். 160க்கும் மேற்பட்ட வியாபார நிலையங்கள் தற்காலிக வியாபார நிலையங்களில் வியாபாரத்தினை மேற்கொண்டு வருவதாகவும் இதனால் பெரும் இடர்பாடுக்கு முகம் கொடுப்பதாகவும் 162 வர்த்தகர்கள் கையொப்பமிட்ட அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த பக்கம் கடையில துறக்க வைக்கவே அங்கால பரிசர கடையெல்லாம் பிடிக்கணும். அங்கால ஒரு லைன் கடை ஃபுல்லா சும்மா கிடக்கு. எவ்வளவு கடை சும்மா கிடக்கு. அதோட எங்களை வியாபாரத்துக்கு விடலாம். நாங்கள் இந்த சந்தையை நம்பி இந்த எத்தனை வருஷம் எங்களோட குடும்பம் இந்த சந்தையை நம்பி தான் இருக்குது. எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ இதில் பொறுப்பேற்கிற ஒரு அதிகாரி மாதிரி மக்களோட ஒரு குடும்ப நிலைமை அறிஞ்சு அதே ஒரு வாழ்வாதாரத்துக்கு ஒரு உதவி செய்ய வேண்டிய நம்பி தான் நாங்கள் இதுல வந்துறாங்க. தமக்கான நிரந்தரமான கட்டடங்களை அமைத்து தர வேண்டும் என்று முதலமைச்சர், மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோருக்கு கிளிநொச்சி பொதுச்சந்தை வியாபாரிகள் மனுக்களை வழங்கியுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். இதேவேளை கிளிநொச்சி பொதுச்சந்தையில் உள்ள பாவிக்கப்படாத கட்டிடங்களை தமக்கு வழங்குமாறு கோரிக்கை விடுத்துள்ள போதும் உரிய தரப்பினர் நடவடிக்கைகள் எதனையும் மேற்கொள்ளவில்லை என்றும் வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். ரோட்ல தான் நான் இருக்கிறோம். ரோட்ல தான் தற்காலிக கடைன்னு சொல்லி தந்திருக்கணும். மழை பெய்தா இந்த கேனுக்கள் தண்ணி இந்த கடைகளால மேலால போய் தண்ணி போகும். தேங்காய்கள் எல்லாம் நினைஞ்சு கேவலப்படுறோம் நாங்கள் கடை. கடந்த காலத்தில் யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு அனைத்தையும் இழந்த நிலையில் மீள்குடியேறி பல்வேறு நெருக்கடிகளின் மத்தியில் வியாபார நடவடிக்கைகளை தொடங்கியுள்ளதாகவும் கிளிநொச்சி வியாபாரிகள் குறிப்பிடுகின்றனர். வியாபார நடவடிக்கைகளுக்கான கட்டிடங்களை வழங்கி தமது பிரச்சனைகளை தீர்க்க சம்பந்தப்பட்டவர்கள் முன்வர வேண்டும் என்றும் கிளிநொச்சி வியாபாரிகள் கோரிக்கை விடுக்கின்றனர். உங்கள் வாழ்க்கை எங்கள் செய்தி. இன்று மாலை சேவையில் ஈடுபடவிருந்த சில அலுவலக ரயில்கள் தாமதமாகும் என ரயில்வே கட்டுப்பாட்டு நிலையம் தெரிவித்திருந்தது. சாரதிகள் சிலர் சேவைக்கு சமூகம் அளிக்காமையே இதற்கான காரணமாகும். இன்று காலை சேவையில் ஈடுபடவிருந்த அலுவலக ரயில்கள் அனைத்தும் தாமதமின்றி சேவையில் ஈடுபட்டதாக ரயில்வே கட்டுப்பாட்டு நிலையம் குறிப்பிடுகின்றது. மகவையிலிருந்து உரிய நேரத்திற்கு பயணத்தை ஆரம்பித்த அலுவலக ரயில் உரிய நேரத்தில் கொழும்பு கோட்டை ரயில் நிலையத்தை வந்தடைந்ததாக ரயில்வே கட்டுப்பாட்டு நிலையம் தெரிவித்துள்ளது. எனினும் வவுனியாவிலிருந்து மாத்தறை நோக்கி பயணித்த ரஜரட்ட ரெயின ரயில் சேவையில் தாமதம் ஏற்பட்டது. இந்த ரயில் கொழும்பு கோட்டை ரயில் நிலையத்திற்கு 1 மணித்தியாலம் தாமதித்து வந்ததாக ரயில்வே கட்டுப்பாட்டு நிலையம் தெரிவித்துள்ளது. இதேவேளை ரயில் போக்குவரத்தின் போது தமக்கு பாதுகாப்பு வழங்குமாறு லொகோமோட்டிவ் ஆபரேட்டிங் பொறியியலாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. இதுவரை 10 ரயில் சாரதிகள் சேவைக்கு சமூகம் அளிக்காத காரணத்தினால் இன்று மாலை சேவையில் ஈடுபடவிருந்த 10 அலுவலக ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இதன் அடிப்படையில் ரயில் பிரதான மார்க்கங்கள், கரையோர ரயில் மார்க்கங்கள், களனிவழி ரயில் மார்க்கம் ஆகிய ரயில் மார்க்கங்களின் ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டதாக ரயில்வே கட்டுப்பாட்டு நிலையம் தெரிவித்துள்ளது. கொழும்பு கோட்டையிலிருந்து மொரட்டுவ, ராகம, பொல்கஹவல, மீரிகம மற்றும் அலுத்கம ஆகிய ரயில் நிலையங்களுக்கு செல்லும் ரயில்கள் இவற்றுள் அடங்குகின்றன. இருப்பினும் தூர சேவை ரயில்கள் வழமை போன்று சேவையில் ஈடுபட்டதாக கட்டுப்பாட்டு நிலையம் தெரிவித்துள்ளது. பதுளை நோக்கி பயணிக்கும் இரவு தபால் சேவை ரயிலின் சாரதிக்கு நேற்றிரவு பயணிகள் சிலர் தாக்குவதற்கு முற்பட்டுள்ளனர். இந்த ரயில் கொழும்பு கோட்டை ரயில் நிலையத்திலிருந்து நேற்றிரவு 8 மணிக்கு பயணத்தை ஆரம்பிக்கவிருந்தது. தபால் பொதிகளை ரயிலுக்கு ஏற்றுவதில் தாமதம் ஏற்பட்டதால் ரயில் 35 நிமிடங்கள் தாமதமாகியதாக கட்டுப்பாட்டு நிலையம் தெரிவித்துள்ளது. அமைதியின்மையுடன் நடந்து கொண்ட பயணிகள் சிலர் ராகம் மற்றும் கம்பஹா ரயில் நிலையங்களில் வைத்து சாரதி மீது தாக்குதல் மேற்கொள்ள முயற்சித்துள்ளனர். இதேவேளை புத்தளம் நோக்கி சென்ற ரயிலில் சீதுவை பகுதியில் ரயிலில் ஏற்பட்ட இயந்திர கோளாறு காரணமாக ரயில் பயணத்தில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. மஹோவிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த ரயிலை தன்னிச்சையாக செலுத்தியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ரயில் சாரதியை சிலர் தாக்கியுள்ளனர். பாதுகாப்பு சட்டத்துக்கு அமைய ரயிலை செலுத்துவதற்கு ரயில் சாரதிகள் மேற்கொண்ட நடவடிக்கை காரணமாக இதற்கு முன்பு 2 தடவைகள் சாரதிகளை பயணிகள் தாக்கியுள்ளனர். අලලයිට් සිගනල් සොලයි සෙමෆෝ සිගනල් සොලයි ඕන්තරම් අඩුපාඩුවන් තියෙනවා. நமது ரயில் சமயங்களில் குறைபாடுகள் இருக்கின்றன. என்ன குறைபாடுகள் இருப்பினும் அவற்றை முடிந்த அளவில் திருத்திக் கொண்டு ரயில் போக்குவரத்து சேவை வழங்க வேண்டும் என்பதற்காகவும் எமது திணைக்களத்திற்காகவும் நாட்டுக்காகவும் நாம் சேவையில் ஈடுபடுகிறோம். அம்மால் சிறு தவறொன்று இழைக்கப்படும் பட்சத்தில் நமது நிர்வாகிகள் அதை வைத்து பின்னால் துரத்தாமல் நியாயமான முறையில் சிந்தித்து செயற்படுவது சிறந்தது. තාක්ෂණික ගැටලු, සංඥා පද්ධති ගැටලු, ඒ වගේම දුම්රිය මාර්ග ගැටලු සහ දුම්රිය දෙපාර්තමේන්තුවේ යම් தொழில்நுட்ப கோளாறு, சமிஞ்ஞை கோளாறு, அதேபோன்று ரயில் மார்க்கத்தில் ஏற்படுகின்ற சிக்கல்கள், அதேபோன்று ரயில்வே திணைக்களத்தினால் மேற்கொள்ளப்படும் பொருத்தமற்ற சில நடவடிக்கைகளுக்கு தற்போது நாம் தீர்வு ஒன்றை வழங்கியுள்ளோம். இதன் பிறகும் இவ்வாறான பிரச்சனைகள் ஏற்பட்டால் செயற்படுவது அனைவரதும் பொறுப்பாகும். எனவே சட்டத்தை கையில் எடுக்காமல் சேவைக்கான ஒத்துழைப்பை வழங்குவதனூடாக சிறந்த ரயில் சேவை ஒன்றை வழங்க முடியும்.
பாதுகாப்பு கோரியிருந்த போதும் பாதுகாப்பை வழங்குவதற்கு எந்த முயற்சிகளும் மேற்கொள்ளப்படவில்லை. இரவு தபால் சேவை ரயில் தாமதமாகின்றமையால் அந்த தாமதம் நம்மை சார்வதில்லை. அந்த தாமதம் ரயில் சாரதிக்கே சேர்க்கின்றது. இன்றேனும் நமக்கு போதுமான பாதுகாப்பை ரயில்வே திணைக்களம் வழங்கும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். ඇත්තටම අපි එහෙම බලාපොරොත්තු වෙන්නේ නැහැ. එහෙම හැමදේම පාරදීමක් செயல்படுகிறது. මොකද මගේ ජනතාවත් දෙපාර්තමේන්තුවත් බොහොම සාහයෙන් වැඩ කරන්නේ. ගම්යන් බොහොම කලාතුරකින් සිද්ධ වෙන දෙයක් තමයි කියලා තියෙන්නේ. ඒක නිසා කිසියම් අවස්ථාවක අපි කීතාවයක් ලැබුණේ නැහැ. ඕක ඉලා සිටියොත් අපි ලබා දෙන්න සූදානම්. இனி வெளிநாடு செய்தி. நைஜீரியாவின் மத்திய ஜோஸ் பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட 2 கார் குண்டு தாக்குதல்களில் 118 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 56 பேர் காயமடைந்துள்ளனர். எனினும் இந்த தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என அந்த நாட்டின் தேசிய அவசர பாதுகாப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. 2 குண்டு தாக்குதல்களில் ஒன்று ட்ரக் வண்டியிலும் மற்றது பஸ்ஸிலும் மேற்கொள்ளப்பட்டதாக அந்த நாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன. தர நெரிசல் மிக்க சந்தை தொகுதியை அண்மித்து முதலாவது குண்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதுடன் 30 நிமிட இடைவேளையில் வைத்தியசாலை ஒன்றுக்கு அருகில் மற்றொரு குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. தாக்குதல்களுக்கு கண்டனம் வெளியிட்டுள்ள அந்த நாட்டு ஜனாதிபதி நாட்டு மக்களின் பாதுகாப்புக்கு உறுதியளிப்பதாக தெரிவித்துள்ளார். எனினும் நைஜீரியாவில் மேற்கொள்ளப்பட்ட சில தாக்குதல்கள் பொக்கோ ஹராம் ஆயுததாரிகளால் நடத்தப்பட்டவை என அந்த நாட்டு அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளதுடன் இந்த தாக்குதல்களையும் அவர்கள் மேற்கொண்டிருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. அத்துடன் பொக்கோ ஹராம் ஆயுததாரிகளால் சுமார் 300 பாடசாலை மாணவர்கள் கடத்தப்பட்டு 1 மாதத்திற்கு மேற்பட்ட காலம் அவர்களின் பிடியில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. அத்துடன் 2011ஆம் ஆண்டு கிறிஸ்துமஸ் தினத்தில் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலுக்கு பொக்கோ ஹராம் ஆயுத குழு உரிமை கோரியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தொடர்வது விளையாட்டுச் செய்தி. ஸ்போர்ட்ஸ் பஸ்டின் கிராமத்திற்கு விளையாட்டு வேலை திட்டத்தின் 24வது கட்டம் தொடர்பான தகவல்கள் அடுத்து. திருகோணமலை ஸ்ரீ கோணேஸ்வர ஐக்கிய கல்லூரியின் மைதானம். இந்த மைதானத்தில் தான் நாளைய தினம் பயிற்சிப்பு மற்றும் செயற்திட்டம் நடைபெற உள்ளது. இந்த செயற்திட்டத்தில் முன்னாள் அணித்தலைவர் அர்ஜுன ரணதுங்க உள்ளிட்ட முக்கிய பலரும் கலந்து கொண்டு இவர்களுக்கு பயிற்சிகளை வழங்க உள்ளனர். கிராமிய மட்டத்தில் திறமையுள்ள வீர வீராங்கனைகளை தேசிய மற்றும் சர்வதேசத்துக்கு அறிமுகப்படுத்துவதே கிராமத்துக்கு விளையாட்டின் பிரதான நோக்கமாகும். முன்னாள் டெஸ்ட் கிரிக்கெட் தலைவர் அர்ஜுன ரணதுங்க, முன்னாள் டெஸ்ட் கிரிக்கெட் வீரர் சஞ்சீவ ரணதுங்க மற்றும் கிரிக்கெட் பயிற்றுவிப்பாளர் திச சில்வா ஆகியோரினால் இங்கு கிரிக்கெட் பயிற்சி முகாம் நடத்தப்பட உள்ளது. விளையாட்டுத்துறை சார்ந்த ஊடக கற்கை தொடர்பிலும் இந்த பயிற்சி முகாமில் விளக்கம் அளிக்கப்பட உள்ளது. நாளை காலை எங்களுடைய மாவட்டத்திற்கு இலங்கை அணியின் முன்னாள் தலைவர் அர்ஜுன ரணதுங்க அவர்கள் இளைஞர்களுக்கு பயிற்சி வழங்கும் முகமாக திருவண்ணாமலை கிரிக்கெட் சங்கத்தினால் அழைக்கப்பட்டு இந்த எங்களுடைய பாடசாலை மைதானத்தில் வரையிருக்கிறார். விளையாட்டுத்துறை வீரர்களும் ஆகிய உங்களை திருவண்ணாமலை கிரிக்கெட் சங்கத்தின் சார்பில் மிக அன்பாக இந்த பயிற்சி மாவட்டம் கலந்து கொள்வாக அன்பாக அழைக்கின்றோம். திருகோணமலை மாவட்ட கிரிக்கெட் சங்கம் ஏற்பாடு செய்துள்ள இந்த வேலை திட்டத்தில் 200க்கும் மேற்பட்ட வீர வீராங்கனைகள் பங்கேற்க உள்ளனர். வணக்கம், இது வெதர் ஃபர்ஸ்ட். அடுத்து வரும் 2 நாட்களில் வானிலை தொடர்பான தகவல்களை ஆராய்வதற்கு தற்போது நாங்கள் தயாராக இருக்கிறோம். அந்த வகையில் வடக்கே எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் பாருங்கள், வடக்கில் தொடர்ந்தும் தெளிவான ஒரு வானிலை நிலவுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. ஆனால் கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரையிலே மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக காணப்படுகிறது. குறிப்பாக மத்திய மலைநாட்டிலும் கூட இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் தான் இருக்கிறது. குறிப்பாக 17க்கும் 23க்கும் இடைப்பட்ட வெப்பநிலை நிலவுவதற்கான சாத்தியக்கூறுகள் இங்கு காணப்படுகிறது. அடுத்து மேல் மாகாணத்தை எடுத்து நோக்கும் என்று சொன்னால் மேல் மாகாணத்தினுடைய கொழும்பு மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் குறிப்பாக 27க்கு 32 பாகை செல்சியஸ் வெப்பநிலை நிலவுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. காலை வேளையில் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் காணப்படுகிறது. தகவலுடன் நமது 8 மணி பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது அடுத்த பிரதான செய்தியை 10:45க்கு எதிர்பாருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.